அன்பு கொண்ட உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடவுள் இருக்கின்றாரா? இருந்தால் உலகத்திலே எங்கே இருக்கின்றார்? இது மனிதனுடைய கேள்வி. பொதுவாக சாதாரணமாக கடவுள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆகவே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகிறது. ஆனால் கடவுள் இருக்கின்றார், அது அவர்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. அதனால் அவர்கள் கடவுள் இல்லை என்று கூறுகின்றார்கள். இது எதை போன்றது என்றால், பகலிலே சூரிய வெளிச்சத்திலே நமக்கு நட்சத்திர கூட்டங்கள் தெரிவதில்லை வானிலே. இரவு நேரத்திலே நாம் நட்சத்திரங்களை காண்கின்றோம். அதே நட்சத்திரங்கள் பகலிலும் இருக்கின்றன. ஆனால் சூரிய வெளிச்சத்தின் காரணமாக நம் கண்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. இதை வைத்துக்கொண்டு நட்சத்திரங்களே இல்லை என்றால் எப்படி அது அறிவுபூர்வமாக இல்லையோ, அதுபோல கடவுள் இல்லை என்பதும் அறிவுபூர்வமானதல்ல. கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பகுத்தறிவு தேவையில்லை. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் பகுத்தறிவாளரும் இல்லை. அதேபோல் இரவு நேரத்திலே சூரியன் இருக்கின்றார். சூரியன் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு சூரியனையும் சுற்றுகின்றது. சூரியனின் மறுபக்கத்திலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு இரவாக இருக்கிறது. ஆகவே சூரியன் தெரிவதில்லை. ஆகவே இருள் நேரத்திலே இருந்து கொண்டு சூரியன் இல்லை என்று கூறினால் எவ்வளவு அறியாமையோ, அதுபோல கடவுள் இருப்பதை மறுப்பது அறியாமையாகும். சூரியன் இருக்கின்றார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றார். சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுவதால் தான் சூரியன் உதிப்பது போலவும் மறைவது போலவும் நமக்கு தெரிகின்றது, நாம் உணர்கின்றோம். இந்த பூமியில் அந்நிகழ்வுகள் நடக்கின்றன. எதன் காரணமாக? பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது விஞ்ஞானம். விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் ஒன்றுதான். பலர் நினைக்கின்றார்கள் விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது என்று. அது அப்பாற்பட்டதல்ல. விஞ்ஞானத்தை நிரூபிக்க வந்ததுதான் விஞ்ஞானம். கடவுளுடைய சக்தியை நிரூபிக்க வந்ததுதான் விஞ்ஞானம். ஆக இறைவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறான். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. இறைவன் ஆகாயமாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், நெருப்பாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், இந்த பூமியாகவும் இருக்கிறான்.
அனைத்துமாக இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். அணுவிலும் அணுவாகவும் இருக்கிறான், பெரிதிலும் பெரிதாக இருக்கின்றான். அவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். இறைவனுக்கு நிரூபணம் என்ன? நிரூபணம் என்ன என்றால், நாம் பார்க்கக்கூடிய அத்தனையுமே இறைவனுடைய வெளிப்பாடு தான். இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடு அத்தனையுமே இறைவனுடைய வெளிப்பாடு தான். நாம் தான் அதை இறைவனாக பலர் மதிப்பதில்லை. ஆகவே கடவுள் இல்லை என்று கூறுகின்றார். நம் சுவாசத்திலே இருக்கிறார். சுவாசம், நிஸ்வாசம், விஸ்வாசம். விஸ்வாசம் என்று கூறுகிறோம். இதில் இருந்துதான் விஸ்வாசம் என்ற வார்த்தையை உருவானது. சுவாசத்தில் இருந்து அந்த சுவாசமாகவே இறைவன் இருக்கிறான், பிராணனாக இருக்கிறான், ஆத்மாவில் அந்தர்யாமியாக இருக்கிறான். நம்முள் அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான். இறைவனை உணர வேண்டும் என்றால் எப்படி உணரலாம்? தன்னை தான் அறிந்தால் அந்த நமக்கு தலைவனான அந்த பரமாத்மாவை நாம் அறியலாம். நாம் தன்னைத்தானே அறிவதில்லை. இப்பொழுது நம் கண்களால் அனைத்தையும் நாம் காண்கின்றோம். நம் கண்ணை நாமே காண முடிகிறதா? நாம் கண்களால் அனைத்தையும் காணுகின்றோம். ஆனால் நம் கண்களை நாமே காண முடிவதில்லை. எப்பொழுது காண்கிறோம்? கண்ணாடியிலே நம் பிம்பம் தெரிகின்ற பொழுது அதிலே நம் கண்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த கண்களை கொண்டுதான் நாம் அனைத்தையும் பார்க்கின்றோம். அதுபோல நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை நாம் உணர்வதில்லை. ஆக நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவையே உணராமல் இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் இறைவனை உணரவில்லை. இறைவன் பரமாத்மா, நம்முள் இருப்பது ஜீவாத்மா. பரமாத்மா உலகம் அனைத்தும் நிறைந்திருக்கிறது, ஜீவாத்மா இந்த உடலில் மட்டும் இருக்கிறது. இந்த உடலில் இருப்பதற்கு பெயர் ஜீவாத்மா. உலகம் அனைத்தும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது பரமாத்மா. இந்த ஆத்மா கண்ணுக்கு தெரிவதில்லை, உணர முடியும். நாம் உணர்வால் உணர முடியும். காற்றை நாம் உணர முடியும், ஆனால் காற்றை நாம் காண முடியாது. ஆக மனிதன் உணர வேண்டும், காண வேண்டும் என்பதற்காகத்தான் உருவ வழிபாடு என்பது வந்தது. இறைவன் அருவமாகவும் இருக்கக்கூடியவன், உருவமாகவும் வரக்கூடியவன். இறைவனை அருவத்திலும் வழிபடலாம், உருவத்திலும் வழிபடலாம். ஜோதி வடிவாகவும் வழிபடலாம், அவனை அங்கிங்கனாதபடி எங்கும் உள்ளவனாகவும் வழிபடலாம். இதை அனைத்து மதங்களுமே ஒவ்வொரு விதத்தில் வழிபடுகின்றன. சில மதத்தில் இறைவனுக்கு உருவமே இல்லை, ஆனால் அவன் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்று அம்மதம் கூறுகின்றது. அதையே இந்து மதத்தில் இறைவன் அங்குங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்றும் கூறுகின்றார்கள். ஜோதி வடிவமாக இருக்கின்றான் என்றும் கூறுகின்றார்கள். இறைவனுக்கு பல நாமங்களை வைத்து அழைக்கின்றார்கள். சிவன் என்றும், பிரம்மாவென்றும், விஷ்ணுவென்றும், ஆதி பராசக்தி என்றும், ஆதி மூலம் என்றும், மூல வித்து என்றும், இறைவனுக்கு பல ஆயிரம் நாமங்களை வைத்து இந்து மதத்திலே அழைக்கின்றார்.
எத்தனை நாமங்களை வைத்து அழைத்தாலும் அந்த பரம்பரையைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித இனம், மனித கூட்டமாக வாடுகின்ற ஒரு இனம். அந்த இனம் தனக்கு இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று அவர்கள் ஒரு பழக்க வழக்க முறைகளை உருவாக்கி கொள்கின்றனரோ அதற்கு தகுந்தவாறு உருவாக்கி இறைவனை வழிபடுகின்றனர். அந்த வழிபாட்டிற்கு பலனும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இறை வழிபாடு எண்ணற்ற விதங்களிலே இந்து மதத்திலே உண்டு. இந்து மதம் கடல் போன்றது. பல நதிகள் போல மற்ற மதங்கள். இந்து மதத்திலே அனைத்து வித வழிபாடுகளும் உண்டு. உருவ வழிபாடு உண்டு, அரூப வழிபாடு உண்டு, ஜோதி வழிபாடு உண்டு, தீப வழிபாடு உண்டு, எண்ணற்ற கடவுள்களாக வைத்து வழிபடுவது உண்டு, ஸ்ரீமன் நாராயணனாக வழிபடுவது உண்டு, மகா விஷ்ணுவாக வழிபடுவது உண்டு. அந்த ஆதி பரமசிவனாக வழிபடுவது உண்டு, ஆதிபரா சக்தியாக வழிபடுவது உண்டு, விநாயகனாக வழிபடுவது உண்டு, முருகனாக வழிபடுவது உண்டு, ஐயப்பனாக வழிபடுவது உண்டு, ஆண் தெய்வமாக மட்டுமல்ல பெண் தெய்வங்களாகவும் வழிபடுவது உண்டு. இறைவனை பல வடிவங்களிலே வழிபடுவது உண்டு. மக்களின் தரத்திற்கு தகுந்தவாறு, அவர்கள் இனத்திற்கு தகுந்தவாறு, மொழிக்கு தகுந்தவாறு, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கு தகுந்தவாறு இறை வழிபாடு இந்து மதத்திலே உண்டு. எண்ணற்ற கலாச்சாரங்கள் இந்து மதத்திலே உண்டு. வழிபாட்டு முறைகள் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு. ஆக இங்கே எண்ணற்ற முறையிலே வழிபட்டாலும் அந்த ஒரே இறைவனைத்தான் அனைவரும் வழிபடுகின்றனர். யார் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் வடிவிலே பலனை அளிப்பவனும் நானே என்று கீதையிலே கிருஷ்ணர் கூறுகின்றார். சர்வமும் நான், சகலமும் நான், ஆதியும் நான், அந்தமும் நான், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனும் நான், அனைத்தும் நான் என்று கிருஷ்ணன் கூறுகிறார். ஒவ்வொன்றிலும் சிறப்பாக இருப்பவனெல்லாம் நான் தான் என்று கூறுகிறார். ஆதித்யர்களுள் நான் மகா விஷ்ணு என்று கூறுகின்றார். ஈஸ்வரனுள் நான் பரமசிவன் என்று கூறுகின்றார். போர்ப்படை தளபதிகளிலே நான் கந்தன் என்று கூறுகின்றார். இப்படி அவர் விநாயகன் என்று கூறுகின்றார். அவர் அனைத்து தேவதைகளும் தெய்வங்களும் தாமே என்று கூறுகின்றார். மரம் செடி கொடிகளும் நாமே என்று கூறுகின்றார். மக்களும் நாமே என்று கூறுகின்றார். அனைத்து மக்களிடத்திலும் நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அனைத்து மக்களிடத்தில் இறைவன் எப்படி இருக்கின்றார்? அந்தர்யாமியாக இருக்கின்றார். மக்களிடத்தில் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவன் அந்தர்யாமியாக இருக்கின்றார். அனைத்திலும் இறைவன் இருக்கின்றார். ஆக இந்த முறைகள் பல மதங்களிலே அருவ வழிபாடு வைத்து வழிபடுகின்றனர். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதா என்று கூறுகின்றார்கள். அந்த பிதாவும் இந்து மதத்திலே சொல்லக்கூடிய அந்த ஆதி பரமாத்மாவும் ஒன்றுதான். அந்த இறைவனை அல்லாஹ் என்று கூறினாலும், பரம்பொருள் என்று கூறினாலும், பரமாத்மா என்று கூறினாலும் ஒன்றுதான். ஆக இறைவனுக்கு நீ எந்த பெயரை வைத்து அழைத்தாலும் அந்த ஒரே பரம்பொருளை, பரமாத்மாவைத்தான் நீ வழிபட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆகவே இறைவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றான். இறைவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றான். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்தில் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆக இறைவன் இருக்கின்றான். இறைவன் இருக்கின்றான்.
பல வடிவங்களில் இருக்கின்றான். நீ எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அந்த வடிவத்தில் இறைவன் உனக்கு காட்சி தருவது மட்டுமல்ல, பலன் தந்து கொண்டும் இருக்கின்றான். ஆக இறைவனை உணர்வதற்கு ஆன்மீகம் உதவுகிறது. ஒருவன் தன்னைத்தான் அறிந்தால் இறைவனை உணரலாம். நான் யார் என்றால் நான் ஒரு ஆத்மா. நான் எங்கிருந்து வந்தேன்? அந்த பரமாத்மாவிடம் இருந்து வந்தேன். இதுதான் ஆன்மீகம். இந்த பரமாத்மாவிடமிருந்து இந்த ஜீவாத்மா வந்திருக்கிறது. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவினுடைய திருவடியை அடைவதே வீடு பேறு. அதுவே முக்தி, அதுவே மோட்சம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பரமாத்மாவினுடைய திருவடியை அடைய தடையாக இருப்பது எது? ஆணவம், கர்மம், மாயை. முதலில் மாயை. அந்த மாயையிலிருந்து ஆணவம் பிறக்கிறது. ஆணவத்திலிருந்து ஆசைகள் பிறக்கின்றன. இவைகள் பல கர்மாக்களை நாம் செய்ய தூண்டுகின்றன. இந்த கர்மாக்கள் இறைவனை அடைய தடையாக இருக்கின்றன. பல பிறவிகளை எடுத்து நாம் அந்த பிறவி பெருங்கடலிலே நீந்துவதற்கு காரணமாகின்றன. இதைத்தான் வள்ளுவர் கூறுகின்றார். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தா இறைவனடி சேராதா என்று கூறுகின்றார். ஆக இறைவனுடைய திருவடியை நாம் அடைந்து விட்டால் பிறவி பெருங்கடலை நீந்தலாம். இறைவனுடைய திருவடியை எப்படி அடைவது? இறந்ததற்கு பின்பா? இல்லை, உயிருடன் இருக்கும் போதே நம்மை நாம் உணர்ந்து இறைவனுடைய திருவடியை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆன்மீகம். மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். மலர்மேல் வீற்றிருக்கின்ற இறைவனுடைய திருவடியை பற்றி நிற்போர்கள் இப்பூவுலகில் நீடு வாழ்வார்கள் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அப்படி கூறியதற்கேற்ப அந்த வள்ளுவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவரே ஒரு உதாரணமாக. ஆக நமக்குள் இருக்கின்ற இந்த ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மாவின் திருவடி நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த திருவடி 1008 இதழ் தாமரையின் மீது இருக்கிறது. அந்த 1008 இதழ் தாமரையின் மீது இருக்கின்ற திருவடியை பிடித்தால் நீடு வாழலாம் என்பது இக்குறளின் அர்த்தமாகும். அந்த 1008 இதழ் எங்க இருக்கிறது? நம் உடலிலே சகசிராரத்தில் இருக்கிறது. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று கூறுவார். நம்முடைய சிரசிலே அந்த இறைவனுடைய திருவடி இருக்கிறது. இதை உணர்த்தத்தான் வாமன அவதாரத்திலே அந்த ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு மகாபலியினுடைய தடையிலே மூன்றாவது அடியை வைக்கின்றார். அந்த இறைவனுடைய திருவடி அங்கு இருக்கிறது என்று உணர்த்துவதற்காக அங்கு அந்த நிகழ்வு நடக்கிறது. இறைவனுடைய திருவடி அங்கே இருக்கிறது. ஆக இறைவன் இருக்கின்றான் 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 என்பதை எல்லோரும் உணர்ந்து நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அவன் கைவிடுவதில்லை. நம்பினோர் கைவிடுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. 4 மறைகளிலும் இறைவனை நம்பினோர் கெடுவதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நம்பினோர் கெடுவதில்லை. இது அனைத்து மதங்களிலும் தீர்ப்பு இதுதான். ஆகவே இறைவனை நம்புங்கள், கைவிடப்பட மாட்டீர்கள். நன்றி, வணக்கம்.